ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து ஸ்டோன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு லேசாக பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு அதோட கலர் மாறினதும் அதில் 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு வாழைத்தட்டை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 கப் அளவுக்கு இருக்குது. இதை நம்ம சேர்த்துடலாம். இதை 4-5 வாட்டி நல்லா அலசியாச்சு. இதை லைட்டாக ஒரு வாட்டி லேசாக வதக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியான அளவில் நம்ம சேர்த்துக்கணும். இது ரொம்ப உப்பு கரிச்சிடும். அதனால் ரொம்ப கம்மியான அளவில் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. வாழைத்தண்டு நல்லா அலசிட்டு ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour வடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சுத்தமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இடையில ஒரு வாட்டி எடுத்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், வாழைத்தண்டோட கலர் லைட்டாக மாறிடுக்கு. அதே போல் வாழைத்தண்டு ஒத்தையாக விரிஞ்சு வந்திருக்கு நமக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒன்று சேர இருக்கும். இப்போ தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. அண்ட் கையில் இந்த மாதிரி வச்சு அழுத்தினாலே தெரியும், ஈஸியாக வந்துட்டு வலிக்கிட்டு வரும். அப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நாரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3/4 வந்து குறைஞ்சி 1/4 தான் இருக்கும். கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். இல்லை இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்னது ஃப்ரோசனாக இருக்குது, அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் திருவி கூட சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சூப்பரான ரொம்ப டிலைட்ஃபுல்லான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. பட் ஆனால் அவ்வளோ ஹெல்தி, பட் ஆனால் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்துட்டு அவங்க டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.